கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்திலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததான ஒரு அற்புதத்தை சொல்லும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுடைய சித்தி இறந்துட்டாங்கன்னு போயிட்டு வந்தோம். அந்த அலைச்சல் ஒரு பக்கம். 2ஆம் தேதி காலையில் அதிகாலை ஜபத்துக்கு கலந்து கொண்டோம். ஆனால் ஜூம் ப்ரேயரில் தான் அட்டன் பண்ணாங்க. எங்கள் கணவருக்கு செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி மாலையில் நெஞ்சு வலி அதிகமாகிடுச்சு. அந்த டைமில் நாங்கள் பக்கத்தில் ஒரு கிளினிக்கில் நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் அந்த நாட்களிலே வந்து கிளினிக் அந்த மருந்துகள் மூலமாக சாப்பிடுறதும் வலி அதிகமாகிடுச்சு. ஆனாலும் அந்த நேரத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டும், திரும்ப மீண்டுமாக பெரிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று ஆலோசிக்கும் போது அவர்களுக்கு வர விருப்பம் இல்லை. ஆனாலும் அந்த டைமில் தேவன் என்னுடைய மகன் ஃபோன் பண்ணவும் நாங்கள் அதை யோசித்து கொண்டு இருக்கிற டைமில் அவன் உடனடியாக பாஸ்டர் எடுத்து சொல்லி பாஸ்டர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து எங்களுக்கு ஜிஹெச்சில் சேர்க்கிறதுக்கு செய்தார். அந்த சிவியரான வழியாக இருந்திருக்குது எங்களுக்கு தெரியலை. ஆனால் அதை நாங்கள் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் தேவன் அந்த நாட்களிலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் நாங்கள் சொன்ன வசனத்தின்படி ஏசாயா 29:14 படி இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை காணப்படுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி தேவன் அந்த நாளிலே தேவன் அந்த திக்கற்ற சூழ்நிலையில் காணப்படும் பொழுது நான் அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு சொன்னீங்க, அற்புதத்தை செய்வேன்னு சொன்னீங்க, அதிசயத்தை செய்வேன்னு சொன்னீங்க, நீங்கள் செய்வீங்க என்கிற விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை எனக்குள்ளாக காணப்பட்டது. அந்த வசனத்தை சொல்லி நான் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அவர்களை சேர்த்திருக்கும் போது நான் மிகுந்த பாரத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நான் வைத்தேன். அந்த வசனத்தின்படி தேவன் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். தேவன் செய்வார் என்கிறதான ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார். அதன்படி 48 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் என்னிடத்துல எது 48 மணி நேரம் வரைக்கும் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதாக மருத்துவர்கள் என்னிடத்துலையும் எங்கள் பாஸ்டர் மூலமாக சொன்னாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு எங்கள் பாஸ்டரும் உடனுக்குடன் எல்லா காரியங்களும் அவசரமாக செய்து எங்களுடைய உதவிகளை செய்ய தேவன் கிருபை செய்தார். அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தார். எல்லா காரியங்களிலும் தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த 3 அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்றோம். அந்த இடத்துல நாங்கள் மனம் கலங்கி வேதனையோடு இருக்கும்போது பாஸ்டர் எங்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் பண உதவி மாத்திரமல்ல, எங்களுடைய போக்குவரத்து உதவிகள் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இந்த நாள் வரையிலும் எங்களுக்கு போதகர் குடும்பமும் அது மாத்திரம் மிகுந்த உதவியாக இருந்தாங்க. அதுபோல் சபையார் அனைவரும் எங்களுக்கு ஆறுதலாகவும் எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தாங்க. அநேகர் வந்து எங்களுக்கு பண உதவியோ ஆதாரங்கள் கொடுப்பதிலோ எல்லாவற்றிலும் மிகவும் உதவியாக இருந்தாங்க. இந்த சபையில் நாங்கள் இவ்வளோ நாட்கள் இருந்தோம். எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் இதை பார்த்து சபையார் இவ்வளோ உதவி செய்கிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதாக நம்முடைய சபையை எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். 98ஆம் வருஷத்துலேருந்து இந்த நாள் வரையிலும் இந்த சபையில் எனக்கு ஒரு அங்கத்தினராக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் எனக்கு எல்லா விதத்திலும் கஷ்டங்கள் வந்த நேரத்திலும் பாடுகள் வந்த நேரத்திலும் வியாதிகள் வந்த நேரத்திலும் சபையார் எனக்கு ஆதரவாக போதகர் மிகுந்த ஆதரவாக இருந்தாங்க. அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனுக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதும் தேவன் அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்கிறதான நான் சூழ்நிலை நான் தேவனத்திற்கு கண்ணீரோடு வைத்தேன். தேவன் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு தேவன் அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் எங்களுடைய மகளுடைய திருமணமாகி 2 ஆண்டுகளாகி ஆப்பிரிக்காவிலிருந்து தேவன் இந்த நாட்களிலே வந்து எங்களோட சந்தோஷமாக கலந்து கொள்ள தேவன் போக்கில் வரத்திலும் பாதுகாத்தார். அதுக்கு தேவன் நடத்தினார். அது மட்டுமல்ல, எங்களுடைய மகனுடைய திருமண காரியங்களையும் இப்பொழுது தேவன் அற்புதமாக ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிச்சயதார்த்தம் முடிந்து அற்புதமாக நடக்க தேவன் கிருபை செய்தார். அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மட்டுமாக நடத்தின தேவன் இனிமேலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த பாடல் அந்த வார்த்தைகள் படியே ஒரு தேவன் கொடுத்ததான அற்புதம் செய்ததான காரியங்கள் நாம் தேவன்களுடைய கிருபையா இருந்தார் என்பதை குறித்ததான ஒரு பாடலை தான் நான் பாடப் போகிறேன். எத்தனை இன்னல்கள் பாடல் ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணா நல்லா இருக்கும். எத்தனை இன்னல்கள்